என் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா எனக்கு பிடிக்கலனாலும் நான் நடிச்சுதான் ஆகணும். நாகமணிக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒரு விஷயமே இல்லை. சித்ரா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பழத்தை நானே உனக்கு ஊட்டி விடுறேன், வா. சரி அர்ஜுன், விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். விடுங்க அர்ஜுன். இது பாருங்க அமிர்தா, நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்டுல இதை விட்ட வேற பெரிய வேலை என்னங்க இருக்கும்? பார்த்துக்கிட்டே இரு. இந்த குழந்தை பூமியில பிறக்க கூடாது. வயிற்றுலயே அது கரைஞ்சு போயிடணும். அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் இந்த சேஷா பண்ணுவா. எனக்குள்ள ஏதோ தவிர்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்படுது. எதுக்கு? என்ன அமிர்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ சந்தோஷத்தை கொண்டாடுறத பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. எனக்கு திருப்தியா இருக்கு. சேஷா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, உன் முகத்தை பாரு. இப்பவே தாயாக போற சந்தோஷம். இதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? அது வந்து சேஷா, இது என்னோட முடிவு இல்ல. இந்த வீட்ல இருக்கிற போது நிறுத்து. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? வீட்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. உன் அறிவு எங்க போச்சு அமிர்தா? உன்னுடைய லட்சியம் என்னங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? நீ யாரு, உன்னோட அஸ்திவாரம் என்ன, உன்னுடைய பின்னணி என்ன, உன்னுடைய குறிக்கோள் லட்சியம் என்ன, இது எல்லாம் ஞாபகம் இல்ல? பாத மாறி போய்கிட்டு இருக்க அமிர்தா, ஜாக்கிரதை. உன்னுடைய முக்கிய லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வைப்பேன்னு நம்புறேன். அப்படித்தானே அமிர்தா பண்ணுவ? ஓஹோ, இந்த வீட்டுல குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கியா? இந்த குடும்பம் சந்தோஷப்படுத்து, கொண்டாடுது, அதுல நீயும் கலந்துக்கிறல்ல? பார்த்துக்கிட்டே இரு. இந்த சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கு போறது இல்ல அமிர்தா. அப்படின்னா என்ன சொல்ல வர சேஷா? என்ன ஆச்சு? இன்னும் எதுவும் ஆகல அமிர்தா. ஆனா இனிமே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. சேஷா ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? அவளோட பேச்சுல இந்த குடும்பத்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர மாதிரி தோணுது. அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. சித்ரா அக்காவை ஏதாவது பண்ணிடுவாளா? என்னம்மா சித்ரா, இது இவ்ளோ பழத்தையா வாங்கிட்டு வந்தா? ஆமா அத்தை, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்தாரு. எல்லா பழங்களையும் இன்னைக்கே சாப்பிடணும்னு சொல்றாரு. ஓஹோஹோஹோ, அப்படின்னா உன் புருஷன் உனக்காக மொத்த மார்க்கெட்டையுமே வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லு. ஆமா அத்தை, வாயை திறந்து எதுவும் சொல்லலைனாலும் அவரோட அன்பை இந்த மாதிரி பலவிதமா காட்டுறாரு. அதனாலதான் அவர்கிட்ட இருக்கிற இந்த நல்ல குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா, எனக்கும் ஆரம்பத்துல ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. திடீர்னு இவன் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கான்னு யோசிச்சேன். எப்படியோ இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னமோ ஏதோ ஒரு வகையில உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, நீயும் அதை பயன்படுத்திக்கோ, எதையும் வேண்டான்னு சொல்லிடாத, புரிஞ்சுதா? இந்த நேரத்துல தான் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாகும். குழந்தைங்கிறது வெறும் உயிர் மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இருக்கிற பந்தத்தை இன்னும் திடமாக்கும், அன்பையும் பாசத்தையும் இன்னும் அதிகப்படுத்தும். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுது அத்தை.
என்னம்மா அமிர்தா, என்னாச்சு? என்ன இவ்வளவு அவசர அவசரமா வந்துகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. அது ஓஹோஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. புரோகிதர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் புதன்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு அமிர்தா. இந்த சேஷா ஏடா குடும்பம் ஏதோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஆனா என்னன்னு தெரியலையே. அவ என்ன பண்ணிருப்பா? என்னம்மா சித்ரா இது? உன் புருஷன் வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு சும்மா நின்றுகிட்டு இருக்கிற. அவனும் பாவம் எவ்வளவு ஆசாசியா உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். எடுத்து சாப்பிடக்கூடாதா? ம் ம், எடுத்துக்கோ. உனக்கு என்ன பழம் வேணுமோ எடுத்து சாப்பிடு. சித்ராக்கா வேண்டாம், சாப்பிடாதீங்க. அமிர்தா, என்னமாச்சு? சொல்லு அமிர்தா. என்ன அமிர்தா, என்னாச்சு? ஏன் திடீர்னு என்ன தடுத்த? அது ஒன்றும் இல்லை சித்ராக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன். அதில் புது வகையான ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு. அதுதான் இந்த பழத்தை வச்சு ஜூஸ் பண்ணலாமேன்னு யோசிக்கிறேன். இருங்க, உடனே நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேங்க்கா. ஐயோ, இவ்வளவுதானா? நீ கத்துனதை பார்த்து வேற ஏதோ பெரிய விஷயம்னு நான் பயந்து போயிட்டேன். ஒரு வழியா நம்ம அமிர்தா புஸ்தகங்களை பார்த்து புது புது சமையல், புது புது ருசியெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கே. அப்படின்னா சரி, எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்னையும் கூப்பிடுவேல்ல? நானும் அதை ருசி பார்க்கலாம் இல்லையா? ஐயோ கண்டிப்பா அத்தை. அப்பா, எனக்கு கிடைச்ச 2 மருமகளுங்களும் பத்திரமாத்து தங்கம். சித்ராக்கா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். தப்பு பண்ணிட்டேன் அமிர்தா, தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சித்ரா சாப்பிடும்போது நீ தடுத்து இருக்க கூடாது. நீ செஞ்ச இந்த தப்புக்கு அனுபவிக்க தான் போற. ராத்திரி வா, உன்கிட்ட நிறைய பேசணும். சித்ராக்கா, அமிர்தா, உட்காருங்க. நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வர? கூப்பிட்டா நானே வந்திருப்பேன்ல. இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அது தேடி வரும். ஏன்னா இந்த நேரத்துல தான் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அக்கா, இனிமே நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணுமா? எதுக்கு? நீயும் இப்போ அத்தை பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? நானே வந்து பால் எடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஒன்னும் டயர்ட் ஆயிடாது அமிர்தா. இருந்தாலும் சித்ராக்கா, சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல வாந்தி வரும், தலை சுத்தம், பெரட்டி எடுக்கும். அதுக்குதான் எங்க போறதா இருந்தாலும், எது சாப்பிடுறதா இருந்தாலும், என்ன குடிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நானே பக்கத்துல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கள கவனிச்சுப்பேன். வேணும்னா நீங்க இத உங்களோட தங்கச்சி உரிமையால பாசத்தால சொல்றான்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இனிமேல இருந்து உங்களை கவனிச்சுக்கிற பொறுப்பு என்னோடது. புகுந்த வீட்டுல என்ன கவனிக்க இத்தனை பேர் இருக்காங்க.
இது நான் செஞ்ச புண்ணியம்தான். நீ, அத்தை, பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன பிறந்த வீட்டுல பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க. மொத்தத்துல நீங்க எல்லாரும் காட்டுற இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் என்னால எதுக்கும் மறுக்க முடியாது. அப்படியே நடக்கட்டும். இனிமேல இருந்து ஏன் அமிர்தா மேடம் சொல்ற மாதிரி தான் நான் செய்ய போறேன். சரிங்கக்கா, இப்போ உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல மனசுக்குள்ள பல ஆசைகள் கற்பனைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு? இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பெஷலான அனுபவம் அமிர்தா. அத நான் வாய் வார்த்தையில சொல்ல முடியாது. நீயும் தாயாயிட அமிர்தா. அப்போ இதெல்லாம் உனக்கு தானாவே புரியும்ல. அப்படியா சித்திரக்கா? இப்படி எல்லாம் ஃபீலிங்ஸ் வருமா? ஆமா அமிர்தா, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அதான் சொன்னனே, நீயும் தாயானதுக்கு அப்புறம் இந்த அனுபவம் எல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சரி சரி, அதெல்லாம் அப்புறமா. நீங்க முதல்ல படுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ராத்திரி வா, உன்கிட்ட நிறைய பேசணும். முடிஞ்சதா அமிர்தா உன்னோட சமூக சேவை? இது பாரு சேஷா, அது போதும், நிறுத்த அமிர்தா. இதுக்கு மேல என்னன்னு சமாளிக்க போற? நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தங்கிற காரணத்தை மொத்தமா மறந்துட்டு நடந்துக்கிறியா? நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? குடும்பத்தையே அழிக்கணும்னு வந்துட்டு எதிரிகளை காப்பாத்துறதுல குறியா இருக்கியே, என்ன ஆச்சு உனக்கு? இங்க பாரு சேஷா, நமக்கு தேவை நாகமணி. ஆனா அந்த நாகமணி இப்ப எதிரிங்க கையில இருக்கு, அதுவும் இந்த வீட்டுல இருக்கு. அதை எப்படியாவது நம்ம கைவசப்படுத்தியே ஆகணும். நாம இப்போ அதை எடுக்க போனா அந்த பைரவனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும். எதிரிகளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நாகமணியை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வரணுங்கிறத பத்தி நாம கவனம் செலுத்தணும் சேஷா. அதை விட்டுட்டு நாம வேற ஏதாவது செய்ய போனோம்னா காரியமே கெட்டுரும். நமக்கு நாகமணி வேணுங்கிறது உண்மைதான். ஆனா அது கூடவே இன்னொரு விஷயமும் தேவை. அது எதிரிகளுடைய அழிவு. மறந்துட்டியா? இன்னைக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. வேண்டாம் சேஷா, எனக்கு என்னமோ இந்த மொத்த குடும்பத்தையும் அடியோடு அழிக்கிறது தேவையில்லாத விஷயம் தோணுது. கருவுல குழந்தைய அழிக்கிறது பெரிய பாவம். அப்படி ஒரு மகா பாவத்தை நாம செய்ய வேண்டாம் சேஷா. நாகமணி கிடைச்ச உடனே இங்க இருந்து போயிடலாம். அமிர்தா, நீ ரொம்பவே மாறிட்ட. ஆனா எனக்குள்ள இருக்கிற பழி உணர்ச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கு அமிர்தா. நான் எரிமலை மாதிரி இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சித்ரா வயித்துல வளர்ற அந்த குழந்தைய நான் கருவிலேயே அழிக்கத்தான் போறேன். இல்ல, என்னைக்குமே அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நாகமணியை சுற்றி போடப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டை முறிப்பது நடக்காத காரியமாக இருந்தாலும் அதை முறியடிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. நைஸ், ரியலி நைஸ். நாகமணிக்கு போடப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டை முறியடிப்பதற்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்றால் பிறக்காத ஒரு உயிரின் பலி. வாவ் வாவ். அப்படின்னா கர்ப்பத்திற்குள் இருக்கும் ஒரு சிசுவை பலி கொடுப்பதன் மூலமாக
நாகமணிக்கு போடப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டிலிருந்து முக்தி. பண்ணலாமே. Why not? பண்ணலாம். பண்ணலாமே என்ன, நிச்சயமா பண்ணுவேன். Wow. நாகமணி என்னோடது, டவுட்டே இல்ல. நாகமணி என்னோடது. Chitra, I'm sorry. I'm very sorry. அமிர்தா, என்னாச்சு உனக்கு? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீ யோசிச்சு தான் பேசுறியா? நாம இங்க வந்ததுக்கு காரணம் குடும்பம் நடத்தி நல்ல மருமகன் விருது வாங்கி வீட்டுல எல்லாரும் கை தட்டி உன்னை பாராட்டுறதுக்காக இல்ல. தேவையில்லாத கனவு கோட்டை எல்லாம் கட்டிட்டு வந்த குறிக்கோளைய மறந்துட்டு குடும்பங்கிற கடலுக்குள்ள நீந்திரவும் பிரமைய விட்டுடு. எதிரிகளுடைய வம்சத்தை அழிக்கணும், அது நம்ம குறிக்கோள். உன் கவனம் அதுல தான் இருக்கணும். இங்க பாரு சேஷா, நாம ஆசைப்பட்ட மாதிரி ருத்ரனை பலி கொடுத்தாச்சு. ஒரு துஷ்ட ஏற்கனவே செத்துட்டான். மத்தவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. மத்தவங்க எல்லாம் நம்ம பாதையில குறுக்கிடாம பார்த்துக்கிட்டா அதுவே போதும். ஒருவேளை அவங்கள மாத்த முடியும், திருத்த முடியும்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? நாகமணி நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அதுவே போதும் சேஷா. எவ்வளவு நாளா என்ன அன்பு பாசம் எல்லாம் காட்டி நம்பிக்கையோட பாத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றது தப்பா தெரியல. போதும், நிறுத்து. நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டே போற அமிர்தா. துரோகமா? நல்லவங்களா? துரோகம் நடந்தது நமக்கு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதத்தான் சேஷா நானும் சொல்றேன். என்ன செய்யணுமோ நம்ம அதை மட்டும் செய்யலாம். செய்யக்கூடாததெல்லாம் நாம செய்ய வேண்டாமே. நமக்கு இப்போ நாகமணி வேணும், அவ்வளவுதான். அத எதிரிகளுக்கு எந்த அறிகுறியும் தெரியாத மாதிரி வெளியே எப்படி எடுத்துக்கிட்டு வரணும்னு யோசனை பண்ணலாம், போதும். ஆமா சேஷா, அதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்தலாம். அத பத்தி மட்டுமே நீ யோசனை பண்ணு சேஷா, போதும். வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. நாகமணி அடையறது மட்டும் இல்ல, எதிரிகளுடைய வம்சத்தை அழிக்கிறதும் நம்ம குறிக்கோள் தான். இன்னைக்கு வேணா நீ அவங்கள காப்பாத்திருக்கலாம், ஆனா இனிமேலும் இப்படி நடக்குங்கிற பிரமையில இருக்காத.
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு.